1972 இந்த பயணம் துவங்கியது. அதற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக என்ற பெயரிலே முதல் புரட்சித் தலைவர் துவங்கி வெற்றிகரமாக இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். தேர்தல் ஆணையம் ஒரு ஆணை பிறப்பித்தது. இந்தியா முழுவதும் தேசிய கட்சிகள் மட்டும்தான் நாங்கள் அங்கீகரிக்க முடியும், ஆகவே மாநில கட்சிகள் அங்கீகரிக்க இயலாது என்று குறிப்பிடுகிற போது புரட்சித் தலைவர்கள் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை சூட்டினார்கள். முக்கிய பொறுப்பாளராக இருக்கின்ற கோவைச்செழியன் போன்றவர்கள், வேலப்பன் போன்றவர்கள், இந்திரகுமாரி போன்றவர்கள் மற்றும் சிலர் அதில் இருந்து பிரிந்து சென்றார்கள். பிரிந்து சென்றதற்கு பிறகு இங்கே கோவிலே ஒரு பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அப்படி விருப்பத்தை ஏற்படுகிற போது அன்றைக்கு தென்னகம் என்ற ஒரு பத்திரிகை மட்டும்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து வெளியிடப்பட்ட நாளாக இருந்திருக்கிறது.